அடுத்த உத்தரவு வரும் வரை கைது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஏமோ இந்த ஸ்கூல்லலாம் லீவு கேட்குற மாதிரி விசாரணைக்கு 6 நாள் லீவு கேட்டிருக்காரு. விசாரணைக்கு நான் என்ன தயார் பண்ணிக்கணும், கேள்வி கேட்டால் ஆமாம் உண்டு இல்லைன்னு ஏதோ சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா, இல்லை. உங்கள் ஆட்கள் அங்கே நீங்கள் தான் அனுப்பிச்சிங்களா, இல்லை. நீங்கள் தான் தூண்டி விட்டதா சொல்கிறாங்களே, இல்லை. இதானே சொல்ல போகிறீங்க. எதிரிகளாக அந்த குற்ற வழக்கில் A1 செந்தில் பாலாஜி, A2 விசாகன் IAS, அவர் தான் டாஸ்மாக் எப்படி. இந்த விசாகனுக்கு தினமும் எங்கே வாங்கணும், எந்த மாதிரி பீர் வாங்கணும், பிராண்டி வாங்கணும், விஸ்கி வாங்கணும், எங்கே யார்கிட்ட எவ்வளோ கொள்முதல் எல்லாம் இவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட MD-யாக செயல்பட்டவர் ரதீஷ், ஒரு தனிப்பட்ட நபர். செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்பட்ட நபர். பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா கட்சி தலைமைக்கு இல்லை கட்சி நிதிக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு போயிருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி வச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாடு கடன் பாதிக்கு மேலே அடைஞ்சிடும். இப்போ நரேன் கார்த்திக் அவருடைய உதவியாளர்கள் சிக்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரணை செய்ய வேண்டிய முறையில் விசாரணை செய்து கேட்டால் ரதீஷ் என்பவர் எந்த நேரமும் கைது செய்யலாம், அவர் இந்த வெளிநாட்டுக்கு தப்ப முடியாமல் ஏதோ அதுக்கு முயற்சி, அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தப்பிச்சிட்டாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் முதல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா முதல்ல கிளம்பிடுவாங்க. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு காணொலி, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவுன்னு ஒரு பக்கம் நிர்மல்குமார் பேட்டி கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் தியேட்டர்ல அமர்ந்து கொண்டு ஜனநாயகன் படத்தை பார்ப்பது போன்ற ஒரு காணொலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல. அதே போல அவருடைய அந்த ஜாமீன் மனுவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கைது தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ எப்படி பார்க்கலாம் சார், அவர் சட்டமன்றத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு முக்கிய குறிக்கோளோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அதுல முக்கிய அம்சங்கள் இருக்கு? கைது இப்போ இல்லை, இப்போதைக்கு இல்லை, அதாவது இல்லவே இல்லைன்னு சொல்லல, இப்போதைக்கு இல்லை. அடுத்த உத்தரவு வரும் வரை கைது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஏமோ இந்த ஸ்கூல்லலாம் லீவு கேட்குற மாதிரி விசாரணைக்கு 6 நாள் லீவு கேட்டிருக்காரு. இது விசித்திரமாக இருக்கிறது, வினோதமாக இருக்கிறது. விசாரணைக்கு நான் என்ன தயார் பண்ணிக்கணும், கேள்வி கேட்டால் ஆமாம் உண்டு இல்லைன்னு ஏதோ சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா, இல்லை. உங்கள் ஆட்கள் அங்கே நீங்கள் தான் அனுப்பிச்சிங்களா, இல்லை. நீங்கள் தான் தூண்டி விட்டதா சொல்கிறாங்களே, இல்லை. இதானே சொல்ல போகிறீங்க. இதுக்கு எதுக்கு தயார் பண்ணணும், 6 நாள் தயார் பண்ணணும்னா பரீட்சையாக படிக்க போகிறீங்க. ஆனால் பரீட்சையாக வைக்கிறாங்க இடியிலையோ இல்லை இது டிவிஎஸ்சி விஜிலன்ஸ் துறையிலையோ, மாநில அரசின் லஞ்ச ஒழிப்பு துறையிலையோ அவங்க தானே விசாரிக்கிறாங்க. இப்போது அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, கரூர் சம்மந்தமாக தானே கேட்க போகிறாங்க. அது இல்லை டாஸ்மாக் சம்மந்தமாக கேட்கலாம். டாஸ்மாக் சம்மந்தமாக கேட்கும்போது சில விஷயங்கள், அவரை சுற்றி இருப்பவர்கள் அவருடைய தம்பிமார்கள், அதாவது சொந்த தம்பி அசோக்குமார் அது தனி, மற்ற தம்பிமார்கள் என்று சொல்லக்கூடிய இப்போ 2 பேர் அவருக்கு உதவியாளர்னு சொல்லக்கூடிய நரேன் கார்த்திக் 2 பேரை நேற்று கைது பண்ணியிருக்காங்க. அந்த ரதீஷ் என்பவர் அவர் குறைந்த காலத்தில் 3-4 வருடத்திலேயே பல 1000 கோடிகள் சம்பாதித்து ECRல மொட்டை மாடியில் ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு வீடு கட்டினார். அந்த தம்பி ரதீஷ் அவர் தான் அவர் A5 சேர்க்கப்பட்டிருக்கிறார் அந்த எதிரிகளாக அந்த குற்ற வழக்கில். A1 செந்தில் பாலாஜி, A2 விசாகன் IAS, அவர் தான் டாஸ்மாக் எப்படி. இந்த விசாகனுக்கு தினமும் எங்கே வாங்கணும், எந்த மாதிரி பீர் வாங்கணும், பிராண்டி வாங்கணும், விஸ்கி வாங்கணும், எங்கே யார்கிட்ட எவ்வளோ கொள்முதல் எல்லாம் இவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட MD-யாக செயல்பட்டவர் ரதீஷ், ஒரு தனிப்பட்ட நபர். செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்பட்ட நபர். அதுதான் சொல்கிறாங்க. அப்போது சமீபத்தில் ஒரு 41 இடங்களையோ 43 இடங்கள்லையோ ரெய்டு பண்ணாங்க அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில். அது TR பாலு தொடர்பான அந்த டிஸ்டிலரி, அந்த கால்ஸ் வாசுதேவன் அவருடைய புதுக்கோட்டை கிட்ட, இது எல்லாமே திமுக சார்பான, திமுகவுக்கு நெருக்கமான அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாராய ஆலைகள். இங்கெல்லாம் ரெய்டு பண்ணி அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் பார்த்தால் சொல்லப்படுவது, இன்னும்
அரசு தரப்பிலோ அதிகாரபூர்வமாகவோ செய்திகள் எதுவும் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதில் முக்கியமாக பல விஷயங்கள் கைப்பற்றப்பட்டதா தகவல் கசியுது சொல்கிறாங்க. 40,000 கோடி வந்து அரசுக்கு வந்து விஏடினா வேல்யூ ஆடட் டேக்ஸு, மதிப்பு கூட்டு வரி, அப்புறம் வந்து ஆயத்தீர்வை, அதாவது எக்ஸைஸ் டியூட்டின்னு. இதில் அரசுக்கு சுமார் 40,000 கோடி வருடத்துக்கு வருதுன்னா 60,000 கோடி வந்து சட்டவிரோதமாக இந்த சாராய ஆலைகளுக்கோ இல்லை அதை விட முக்கிய சாராய ஆலைகளுக்கு இல்லை, மன்னிக்கணும், இதுக்கு பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா கட்சி தலைமைக்கு இல்லை கட்சி நிதிக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா 5 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி வச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாடு கடன் பாதிக்கு மேலே அடைஞ்சிரும், தமிழக அரசுக்கு உள்ள கடன். அப்போ 3 லட்சம் கோடி வந்து டாஸ்மாகில் மட்டும் சென்ற திமுக ஆட்சியில் மட்டும் அதாவது மோசடி நடந்திருக்கிறது, சட்டவிரோதமாக லஞ்சமாக சென்றிருக்கிறது, இல்லை ஊழல் பணமாக சென்றிருக்கிறது என்றால் இதுடைய விவரங்கள் என்ன தெரியாது. இந்த விவரங்கள் ஆதாரங்களில் உறுதி இருப்பதானால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி இப்போ இல்லைனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த ஆதாரங்களை வந்து நீதிமன்றங்களில் வைக்கும்போது கைது செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதே மாதிரி அந்த ரத்தீஷ்னு இருக்கார, எடுத்தோடனே செந்தில் பாலாஜியை கை வைக்க மாட்டாங்க. இப்போ நரேன் கார்த்திக் அவருடைய உதவியாளர்கள் சிக்கியிருக்காங்க. அவங்ககிட்ட விசாரணை செய்ய வேண்டிய முறையில் விசாரணை செய்து கேட்டால் ரத்தீஷ் என்பவர் எந்த நேரமும் கைது செய்யலாம், அவர் இது வெளிநாட்டுக்கு தப்ப முடியாமல் ஏதோ அதுக்கு முயற்சி, அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தப்பிச்சிட்டாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் முதல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா முதல்ல கிளம்பிடுவாங்க. அந்த ரத்தீஷ் அவர்களை பிடித்தால் நிறைய, ஏன்னா அவர் தான் விசாகன் அவர்களுக்கு நிறைய அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காருன்னா யார் சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இந்த பணம் எங்கே போகுதுன்னு அப்போ அவருக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அவர் 500 கோடியோ 300 கோடிக்கோ அவர் வீடு கட்டாருன்னா அவருக்கு எங்கிருந்து அந்த பணம்? இவ்வளவும் வந்து இதெல்லாம் விசாரிக்கப்படும் போது செந்தில் பாலாஜி அவருடைய உடன் பிறந்த தம்பியான அசோக்குமார் இவர்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வரும்போது நேரு அவர்களுடைய அந்த வழக்குகள் 888 கோடி 1034 கோடி டிரான்ஸ்ஃபரு கான்ட்ராக்டு அப்பாயின்மெண்ட் இதிலெல்லாம் 3 வழக்கு. அதில் வந்து இடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க, பிரமாண பத்திரம். அது என்ன சொன்னாங்க, 7.5% 10% வந்து பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளது. இந்த பார்ட்டி ஃபண்டை நிர்வகித்தவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்களும், அன்றைய முதல்வர் அவர்களும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்படின்னு சொல்லி அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணாங்கன்னு சொல்லி இதை எடப்பாடி அவர்கள், அப்புறம் இவர் அண்ணாமலைன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 எதிர்கட்சி தலைவர்கள் அந்த குறிப்பிட்ட பக்கத்தையே வந்து அந்த அஃபிடவிட் பக்கத்தை வெளியிட்டார் பொது வெளியில். அது நேரு விஷயத்தில் அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு போயிருக்குன்னால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அதே மாதிரி தான் போயிருக்கும். இப்போ அந்த 10 ரூபா பாலாஜின்னு வழக்கமாக அதுதான் சொல்லுவாங்க. அதில் தான் பிரச்சனை வந்தது கரூரில். அந்த 10 ரூபாவில் கேட்டிங்கன்னா விசாரிச்சிங்கன்னா 5 ரூபா வந்து அந்த பிற செலவுகள் வந்து அந்தந்த டாஸ்மாக் பணியாளர்கள் வந்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவங்க ஏன் செலவு பண்ணணும்? ஒன்று அரசு பண்ணணும். அதாவது பணியாளர்கள் வாங்குகிற சம்பளம் 10,000 12,000 சம்பளத்துக்கு அவன் டெய்லி வந்து இவ்வளோ கொடுக்கணுன்னா அப்போ அவன் வெளியில் கை நீட்டி தான் ஆகணும். அப்படி தான் அந்த 5 ரூபா செலவாச்சு. மிச்சம் 5 ரூபா வந்து எங்கெங்கேயோ போச்சுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே போச்சுங்கிறதான். நம்ம ஒரு 5 ரூபான்னு சாதாரணமாக சொல்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு கடையில் எவ்வளவு பாட்டில், மொத்தம் எத்தனை கடை, கிட்டத்தட்ட 4000 சொச்சம் கடை அப்படின்னு வரும்போது இது பல ஆயிரம் கோடிகள் அதுதான் வருது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்த ஊழல்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடிகிறது, ஆதாரங்கள் திரட்டப்பட முடிகிறது. ரத்தீஷ் கைதாவாரா? ஏன்னா ரத்தீஷ் கைதானால் செந்தில் பாலாஜி சிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி பார்ட்டி ஃபண்ட் என்ற முறையில் முன்னாள் முதல்வர், முன்னாள் துணை முதல்வர், அதுவும் ரத்தீஷ் யாருக்கு மிகவும் நண்பர் என்றால் செந்தில் பாலாஜி மற்றும் துணை முதல்வர் உதயநிதிக்கு நண்பர் சொல்றாங்க. அப்பொழுது உதயநிதி வரை வந்து சிக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதுல உள்ள ஆதாரங்கள் என்ன நமக்கு தெரியாது. சார், அப்ப இந்த தடவை சட்டமன்றம் வருவதற்கே செந்தில் பாலாஜி அவர்கள் வருவது டவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? விஜய் குறிவைப்பது தவிர்ப்பார் என்று கருதலாம். அதே சமயத்தில் அதாவது அனாவசிய பிரச்சனை வேண்டான்னு சொல்லி தவிர்க்கலாம்.
அவர் வந்தாலும் இல்லை வராவிட்டாலும் இந்த தடவை வந்து அவர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசியிருக்கிறார். பட்ஜெட் வெளியிடும்போது ஊழல் பட்டியல். என்னை பொறுத்தவரை இரண்டும் வேறு வேறு விஷயங்கள். பட்ஜெட் என்பது இந்த மாநிலத்தின் இப்போ வரப்போகிற ஆண்டுக்கான வருமானம் எவ்வளவு, ஒரு துறையிலையும் வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, மொத்த வருமானம், மொத்த செலவு, பற்றாக்குறை, இந்த பற்றாக்குறையை எப்படி சமாளிக்க போகிறோங்கிறத ஒரு 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 தோராயமாக, ஏன்னா எல்லாமே எஸ்டிமேட்டு தானே, எதிர்காலத்தில் வருங்காலத்தில் நிகழ்பவை தான். நம்ம இதில் ஒரு சட்ட அமைப்பில் இது நான் பல நாட்களாக பல சேனல்களில் பல வருடங்களாக பேசிக்கொண்டிருக்கிறேன், நானே தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சட்ட அமைப்பில் ஒரு சாதாரண கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுடைய வருமானம், செலவு, சொத்து, கடன், இதுதான் பேலன்ஸ் ஷீட்னு சொல்கிறது, ஃபினான்ஷியல்ஸ். அதில் போடும்போது சட்டம் என்ன சொல்லுகிறது, விதிமுறைகள், இந்த வருடத்துக்கு போக்குவரத்து செலவு இவ்வளவு ரூபாய், மின்சார செலவு இவ்வளவு ரூபாய், சம்பளம் இவ்வளவு, வருமானத்தில் வட்டி இவ்வளவு, இல்லை சேல்ஸு இவ்வளவு, இதெல்லாம் வருது. இல்லை வரும்போது பக்கத்திலேயே போன வருடத்துடைய எண்களையும் வந்து அதில் கொடுக்க வேண்டும். அப்போ என்னென்னா எதில் வந்து அதிகமாக இருக்குது, மிக அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம் என்பது அந்த ஆடிட்டில் பின்னால், அந்த ஆடிட்டர் தணிக்கையாளர் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை பின்னால் அவர் குறிப்பிடணும். இந்த வருடம் போக்குவரத்து அதிகமான செலவு ஏன் ஏற்பட்டது என்றால் சொல்லணும், வருமானத்துக்கோ இல்லை செலவுக்கோ அதிகமான. இதுதான் வந்து நிறுவனங்களுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு உள்ள சட்ட விதி. இதை ஏன் அரசுகள், நான் சொல்றது வந்து மத்திய அரசிலிருந்து ஆரம்பித்து எல்லா மாநில அரசுகளும் ஏன் பயன்படுத்த முடியாது, ஏன் இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது? பட்ஜெட் மூல போகிறீங்க இந்த வருஷம், அடுத்த வருஷம் பட்ஜெட் போடும்போது போன வருஷம் பட்ஜெட் எவ்வளோ போட்டோம், எவ்வளோ வருமானம், எவ்வளவு செலவு, இந்தந்த துறையில் முக்கியமான துறைகள் அதை போட்டு எவ்வளவு உண்மையிலேயே செலவாச்சு, எவ்வளவு ஆகும் என்று எதிர்பார்த்தோம், எவ்வளவு உண்மையிலேயே செலவாச்சு, அதிகமாச்சுன்னா ஏன் ஆச்சு, எங்கே ஆச்சு, வருமானம் எங்கே குறைந்ததா உயர்ந்ததா, பற்றாக்குறை உயர்ந்ததா குறைந்ததா, இந்த போன பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அது எந்த அளவுக்கு உண்மையாக எதிரொலித்தது என்பது தெரிந்தால் தானே. இல்லைன்னா வருஷா வருஷம் இந்த பட்ஜெட் என்பது ஒரு பெரிய பம்மாத்து என்பது என்னுடைய கருத்து. சார், இன்னொன்று, இப்போ இந்த முக்கியமான இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் சட்டமன்றத்துல இவங்க ஊழல் பட்டியலை வந்து வெளியிடுவாங்கன்னா அது கலவரமா ஆகாது? கலவரம் ஆகுமா ஆகாதாங்க, அது சரிதானான்ற கேள்வி. முதல்ல வந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது சட்ட அமைப்பின்படி நிதித்துறை இது பிரகாரம் ஆண்டுதோறும் பட்ஜெட் வெளியிட வேண்டும், வெளியிடுகிறார்கள். ஊழல் என்பது பற்றி அது தனியான ஒரு விஷயம். ஊழலை பற்றி நீங்கள் சட்டமன்றத்தில் பேசினாலே நீங்கள் அவர்கள் ஊழல் செய்தார்கள் என்று சொல்லுவீர்கள், அவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். அங்கே ஒரு வாக்குவாதம், புரளி, போராட்டம், வெளிநடப்பு இத்தனையும் நடக்கும். இந்த பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் என்ன இப்போ சொல்லுவீங்களா, பட்ஜெட்டில் பற்றாக்குறை வந்து இந்த வருடம் வந்து ஒரு 30,000 கோடி வருது, சும்மா சொல்கிறேன், ஒரு 50,000 கோடி வருது, செந்தில் பாலாஜி அவர்களுடைய பினாமி சொத்துக்கள், மற்ற அமைச்சர்களுடைய சொத்துக்கள், ஏதோ ஒரு 4 அமைச்சர்களை சொல்லி இந்த சொத்துக்களை எல்லாம் நாங்கள் கைப்பற்றி ஏலம் போட்டு இதை சரி செய்வோம், நடக்கிற காரியமா? முதல்ல அது பினாமின்னு ப்ரூவ் பண்ணதுக்கே 15-20 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அதை கைப்பற்றி அதை நீங்கள் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் எப்பொழுது இருந்தார், அம்மையார் அவர்கள் 2016. அவருடைய போயஸ் கார்டன் வீடு இன்னி வரைக்கும் அதுக்கு சம்மந்தமான அவருக்கு வந்து 100 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது, அதுக்காக அதை எடுக்கணும்னாங்க. இது சம்பந்தமான சட்ட சிக்கல்கள், வழக்குகள் நிலுவையில் 2026, 10 வருஷம் ஆச்சு, இன்னும் தீரல. லேட்டஸ்டாக ஒரு செய்தி வருது, உண்மையான எனக்கு தெரியல. அந்த வீட்டை வந்து முதல்வர் திரு விஜய் அவர்கள் வாங்குவதாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு வலைதளத்தில் செய்தி. வலைதளத்தில் வரதெல்லாம் நம்ப முடியாது, சும்மா யாராவது ஒன்று போட்டு விடுவாங்க. வாங்கலாம், அது ஒரு கால் ஏலத்துக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் மூலமாக விற்பனைக்கு வந்தால் யார் வேண்டுமானாலும் வாங்கலாம், முதல்வர் விஜய் அவர்களும் வாங்கலாம். அவர் வந்து ஏன்னா வந்து ஈசிஆர்லேருந்து செக்ரட்டேரியட்டுக்கு இப்போ கோட்டைக்கு போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. போயஸ் கார்டன் என்றால் நடுவில் நகரத்தில் இருக்கு. அவருடைய விருப்பம், அவருடைய ஜோசியரை தான் கேட்கணும். என்ன கேட்டால் நான் வந்து கிரகநிலை ஜோசியர் அல்ல, நான் அரசியல் ஜோதிடன்,
அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் என்னை கேட்டால் அதை போய் வாங்கி ஒரு அனாவசியமான சர்ச்சைக்குள் சிக்குவானேன். அதுக்கப்புறம் தலைவலி கால்வலி வந்தால் கூட வந்து அதனால தான் இதனால தான் 4 பேர் இன்னும் வலைதளங்களுக்கு தீனி தான் கிடைக்குமே தவிர அப்படி உண்மையிலேயே அவர் வாங்குவதாக இருந்தால் போயஸ் கார்டனில் எத்தனையோ பங்களா விலைக்கு வரும், அதை வாங்கலாம். சரி, அது உண்மையா என்று நமக்கு தெரியாது, அது அவருடைய விருப்பம், அதை விட்டுருங்க. சொல்கிறது என்னன்னால் இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த ஊழலுக்கும் என்ன சம்பந்தம்? ஊழலை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அந்த இடத்துல பட்ஜெட்டை முடிச்சிருங்க, அந்த செஷன் முடிச்சிருங்க. ஊழலை பற்றி எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசுங்க. அது கூட பேசுறதை விட நடவடிக்கை தான் முக்கியம். நடவடிக்கை எடுத்து விட்டு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதை சட்டமன்றத்தில் பேசலாம். நீங்கள் எப்படி பேசினாலும் சரி, அவங்க உடனே அதை எதிர்த்து பேசுவார்கள். திமுக சார்பில் உடனே வந்து ஓரளவுக்கு மேலே பேச விடலை, எங்களை பேச விடலைம்பாங்க. சபாநாயகர் வந்து தாவேக ஆளுங்கட்சியாக இருந்தால் பேச விடுவார், எதிர்கட்சியாக இருந்தால் நறுக்குவார். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. பாராளுமன்றமோ இல்லை எந்த மாநில சட்டமன்றமோ இப்படி தான் நடக்குது. அப்படி நடக்கும்பொழுது ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் வந்து நாங்கள் வெளியே சென்று வாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் போராட்டம்னு இங்கே பேச வேண்டியது மிச்சம்லாம் அங்கே போய் பேசுவாங்க. இதெல்லாம் வழக்கமான சட்டமன்ற நடவடிக்கைகள். அவங்க வெளியில் போனோடனே இந்த பட்ஜெட்டு பூரா படித்து பட்ஜெட் வந்து பாஸ் ஆகிவிட்டது. இது நடப்பது தான், இதுதான் நடக்க போகுது. நீங்கள் என்ன இதுக்கு நடுவில் ஒன்று பார்க்கணும். போன வரையும் சட்டமன்றத்தில் இருக்கும்போது யாரோ ஒரு தென் மாவட்டத்து திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் ஏதோ பேச போக அவர் ஆதவ அர்ஜுனா அப்புறம் ராஜ்மோகன் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து கைகலப்பு ஏற்படும் நிலை ஏற்படுது. கைகலப்பு நல்ல வேலையாக நடக்கலை. அப்போ தான் அந்த லைவாக போகிற அந்த இதை வந்து காணொலியை வந்து துண்டித்தார். அது மாதிரி ஒரு சூழ்நிலை மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆக மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான், பொழுதுபோக்கு தான் அதிகமாக தவிர ஏதாவது இவங்க கைகலப்பு, இவங்க கை வச்சா என்ன, இவங்க அவங்கள திட்டினா என்ன, அவங்க பதிலுக்கு திட்டினா என்ன, மக்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தீர்களானால் இதெல்லாம் வந்து மக்களுடைய வரிப்பணம் வந்து அனாவசியமாக விரயமாகிறது என்பதுதான். சார், இன்னொரு பக்கம் அதாவது விஜய் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவரை வந்து சட்டமன்றத்துக்கே வரவிடக்கூடாது, அவர் கால் படக்கூடாதுன்னு ஒரு பக்கம் குறிவைப்பதா ஒரு பக்கம் தகவல் பரவுது. இன்னொரு பக்கம் உதயநிதி என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா, இந்த முறை விஜயனுடைய பிம்பத்தை சட்டமன்றத்தில் உடைக்கணும், அவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்யக்கூடிய அந்த லீலைகள், அது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுதல்கள், இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி அவங்க பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் தீட்டுவதாக சொல்லப்படுதே சார். எந்த எதிர்கட்சியுமே செய்யக்கூடியது தானே. அவங்க இருக்கும்போது ஊழல் நடந்துச்சு, மோசடி நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சுன்னா கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு தோள் கொடுப்பேன்னு போய் நின்னவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த 8 வழி சாலையில் சிப்காட்டு கும்மிடிப்பூண்டியில் வந்து அதே விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணும்போது குண்டாஸில் தூக்கி போடலையா? அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளின் சகோதரராக இருந்தவர் இப்பொழுது ஏன் வில்லனாக மாறினார்? அவங்க ஆட்சி அது மாதிரி இப்போ வந்து இந்த தாவேக ஆட்சியிலும் குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கின்றன. எந்த ஆட்சியிலுமே இருக்கும். அதுவும் இவர்கள் புதிதாக வந்ததனால் கொஞ்சம் அதிகமாகவே தென்படுகிறது. ரீல்ஸ் அதிகமாகவும் குறைபாடுகள் வெளிப்படையாகவும் தெரிகிறது. அப்போ அந்த குறைபாடுகளே விமர்சனங்களே அவர்கள் வைப்பார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து காலே வந்து சட்டமன்றத்தில் படக்கூடாது என்று விஜய் சொல்கிறார் என்றால் அதுக்காக என்ன அவர் காரைக்கால் அம்மையார் மாதிரி தலையிலேயே நடந்து வருவார்? அதுதான் அவர் வேணா வருவார். அப்படியே அவர் வந்தால் வந்து அவரை என்ன உள்ள நுழையக்கூடாதுன்னு தடுப்பதற்கு சட்டம் ஒன்றும் இல்லை. இல்லை, அவரை தாக்கினால் வந்து கலவரம் தான் அதிகமாகும். அப்படி அது ஒரு வெற்றியாவே இவங்க பார்ப்பாங்கல்ல சார். பாத்தீங்களா, அந்த மாதிரி கேஸ் கைது பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கை நாங்க எடுத்தோம், அந்த பயத்துல தான் அவர் வரல பாத்தீங்களா அப்படின்னு ஒரு ப்ரமோஷன் பண்ணிப்பாங்கல்ல சார். சரிங்க, அப்ப அவர் வந்துட்டாருன்னு வைங்க, அவங்க அதை ப்ரமோட் பண்ணுவாங்கல்ல. நீங்க என்னமோ கைது பண்ணுவேன், உள்ளே வரவிட மாட்டேன், நீங்க இதை வந்து உட்கார்ந்துருக்காரு, அப்படி வந்து எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, கை தட்டுறாரு. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜனநாயகன் படம் பார்க்கிறாருன்னு சொல்றீங்க, வீடியோ வருது சார். ஆமாம், இப்போ நான் ஜனநாயகன் படம் பார்த்தானா இல்லையான்னு என்ன கேட்க கூட இல்லை. நீங்கள் நான் போய் பார்த்தா என்ன யாராவது வீடியோ எடுப்பாங்களா? யாரும் எடுக்க போகிறது இல்லை. இதுக்காக சொல்லணும்னா இது ஒரு செய்தி. அப்போ செந்தில் பாலாஜி உள்ளே வந்துட்டாருன்னா அது என்ன திமுகவின் வெற்றியா? செந்தில் பாலாஜி அப்போ வழக்குகள் இருந்தெல்லாம் விடுதலை ஆகி விடுவாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சும்மா இந்த அரசியலில் வந்து வெற்றி என்று சொல்வதோ இல்லை கொக்கரிப்பதோ, இதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி சர்ச்சையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வராமலும் இருக்கலாம்.
இல்லை பாரு என்னை வரவிட மாட்டேன்னு சொன்னேன், நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக வரவும் செய்யலாம். நீங்கள் அவரை வந்து யாரும் தடுக்க முடியாது. செந்தில் பாலாஜியே வந்து இவர் பேசுகிறாருன்னு வைங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில், செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ தானே, எம்எல்ஏ என்ற முறையில் இந்த ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை அவர் எழுந்து பேசுவதற்கு அதாவது அனுமதி கேட்டால் சபாநாயகர் எப்படி முடியாது என்று சொல்வார். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ஊழல் குற்றங்கள் வந்து நிலுவையில் இருக்கிறது என்பதற்காக அப்படி பார்க்க போனால் பொன்முடி பேரில் இருக்குது. அமைச்சராக இருக்கும்போதே இருந்தது இல்லை, அவர் அமைச்சராக இருக்கும்போது முன்வரிசையில் உட்கார்ந்துட்டு ஆளுநரை பார்த்து போயா என்று சொல்லும் அளவுக்கு அது உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை, அது ஆணவ போக்கு. இருந்தாலும் கூட அவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருந்தால் கூட சட்டமன்றத்தில் கலந்து கொள்ளும் உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது, பேசுவதற்கான உரிமை இருக்கிறது. சபாநாயகர் அனுமதித்தால், அனுமதிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, அவர் அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. ஏதோ சட்டமன்றம் வந்து கொஞ்சம் ஏதோ சொல்லுவாங்க இந்த கலாட்டா கல்யாணம்ங்கிற மாதிரி கொஞ்சம் கலாட்டா கல்யாணமாக இருக்க போகிறது என்பதுதான். இன்னொன்று சார், இந்த 43 இடத்துல இந்த விஜிலன்ஸ் உடைய அந்த அதாவது சோதனை, இதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த படம் பார்த்த விஷயம், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது பின்னணியில இவங்க பதவிக்காகவோ அல்லது வந்து கைது நடவடிக்கையிலிருந்து தப்பவோ தாவே காவல இணைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது தென்படுதா? யாரு, செந்தில் பாலாஜியா தாவே காலியா? இல்லை இல்லை, அது ரொம்ப 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 அதிகப்படியாக தெரியுது. ஏன்னா அவங்க அதாவது டிவிகேக்காரர்கள் இப்போ அதை தான் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார். அவர் ஜனநாயகன் பார்த்தது பார்க்காதது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இத்தனையும் தாண்டி அவர் விஜய் ரசிகராக கூட இருக்கலாம், நடிகர் விஜயின் ரசிகராக இருக்கலாம். ஏன் தவறு என்ன இருக்கு? அரசியல்வாதி என்பதால் அவருக்கு என்று வெறுப்புகள் இருக்கக்கூடாதான் எந்த கட்சியாக இருந்தாங்க. அதனால் செந்தில் பாலாஜி தாவேகாவில் வந்து இணைவார் என்பது மிகவும் அதிகப்படியான எதிர்பார்ப்பு, கற்பனை. அது நடக்க வாய்ப்பில்லை. இன்னும் மற்றவர்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க ஓபிஎஸ் வரப்போகிறாரு, அவர் பையன் வரப்போகிறாரு, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன்லாம் மறுபடியும் திமுகவுக்கு வரப்போகிறாங்கன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. நடக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க வந்தால் என்ன, வரலன்னு என்ன, இதனால் வந்து தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலமோ வாக்கு வங்கியோ வந்துட போகிறதில்ல. அவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்களாங்கிறது தான். அது நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது அவர் இப்போ சேருபவர்களின் விருப்பம், சேர்த்து கொள்பவர்களின் விருப்பம். இப்போ விஜயபாஸ்கர் 2 பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க. கடம்பூர் ராஜு வரேன்னாரு, ஆனால் அவருக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதே கடம்பூர் ராஜு பார்த்தீங்கன்னா தலைவான ஒரு படம் வந்தபோது, இந்த டேக்லைனில் டைம் டு லீட்னு வந்தபோது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதை வந்து ஏதோ ஒரு மறைமுகமாக தடை செய்து விட்டார் என்று சொல்வார்கள். அப்பொழுது அந்த படத்தை வந்து வெளியிடணுங்கிறதுக்காக கடம்பூர் ராஜு அவர்கள் செய்தி தொடர்பு துறை, அந்த திரைப்படம் உட்பட அந்த துறை அமைச்சர் அவரை பல முறை சென்று விஜய் அவர்கள் அவரிடம் தொடர்பு கொண்டு நேரிலும் சென்று எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டார். அது அந்த காலம். இன்றைக்கி கடம்பூர் ராஜு இந்த பனையூர் கேட்டில் வந்து நின்றுட்டுருக்காரு, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. தாவேகால சேரணும்னு ஆசைப்படுறாரு, அவரை யாரும் கண்டுக்கல. அரசியலில் எல்லாமே இந்த ஜெயண்ட் வீல் மாதிரி தான். இந்த எக்ஸிபிஷனில் பார்ப்பீங்கள, அது பாட்டில் அப்படியே மேலே போகும், மேலே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம், அப்புறம் அப்படியே மெதுவாக கீழே வரும். எப்போ கீழே வரும் எப்போ மேலே போகும்னு தெரியாது. இதுதான் அரசியல். அந்த வகையில் கடம்பூர் ராஜு நினைத்திருப்பாரா, அன்று தன்னை பார்க்க வந்து வாசலில் காத்து கிடந்த விஜய் ஒரு நாள் முதல்வர் ஆவார், அவருடைய கட்சியில் சேர்வதற்கு அவர் வீட்டு கேட்டில், அவருடைய அலுவலக கேட்டு வாசலில் காத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பாரா? இதெல்லாம் ரொம்ப அரசியலில் சகஜம். சாதாரண வாழ்க்கையில் மனிதர்களிடத்தில் நாம் போய் அவங்ககிட்ட போய் சிச்சி அப்படின்னு நினைப்போம். அரசியல் வந்து அவங்க வரும்போதே தொடச்சி விட்டுட்டு தான் வராங்க. அதனால் வந்து எந்த பக்கம் நான் பொதுவாக சொல்கிறேன், இதுதான் வந்து இருக்க போவதே தவிர செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவை விட்டு இப்போதைக்கு அவர் வெளியில் வராமல் இருந்தால்தான் அவருக்கு பாதுகாப்பு. திமுக என்ற வளையத்தில் இருக்கும்போது, அந்த வட்டத்திற்குள் இருக்கும்போது தான் அவருக்கு வந்து எல்லா விதமான பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது அந்த வட்டத்தை அவ்வளவு சீக்கிரம் அவர் வந்து துறந்து வெளியே வருவார். அப்படியே வந்தாலும் இவர்களும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கரூர் என்ற அந்த நிகழ்வு, அந்த பிரச்சனை, இது வந்து எல்லாத்தையும் தாண்டி விஜய் வர்சஸ் செந்தில் பாலாஜி தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை கூப்பிட்டு எப்படி
ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் இதெல்லாம் அரசியலுக்கும் அப்பாற்பட்டது. கண்டிப்பா அரசியலில் எது வேணாலும் நிகழலாம். ஓபிஎஸ் வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போகலாம், இல்லை திமுகலேருந்து ஒரு கால் தாவேகாவுக்கு வரலாம் அப்படின்லாம் வரும்போது, வைகோ வந்து எல்லா பக்கமும் போயிட்டார். நாஞ்சில் சமத்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் போயிட்டார். இப்படி பல பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, நினைவுக்கு வருவதால் சொல்கிறோம். எத்தனையோ பேர் வந்து பல முறை கட்சி மாறி இருக்கிறார். இந்த கட்சி இருந்தாங்கன்னா அந்த 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 உள்ளே போய் அந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் இந்த கட்சி, இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் இந்த கட்சி, அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேர்ந்த கட்சிக்கு மறுபடியும் இன்னொரு 2வது ரவுண்டு கூட வந்திருப்பாங்க. அதான் சகஜமாக நடப்பது. அந்த வகையில் இந்த முறை சட்டமன்றம் வழக்கத்தை விட மேலும் கலகலப்பாக இருக்க போகிறது. கலகலப்பாக இருந்தால் பரவாயில்லை, கைகலப்பாக ஆகாமல் இருந்தால் அதுவரை ஏதாவது தமிழ்நாட்டின் மானம் ஓரளவுக்கு பிழைக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றத்தில் கைகலப்பு நடந்தது, ஒரு தகராறு, ஒரு கலாட்டா, ஒரு நடக்கக்கூடாத சம்பவம், வேண்டாத சம்பவம் நடந்தது என்றால் அது இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பரவும். நீங்கள் அதை துண்டிச்சா கூட எங்கேயோ ஒரு இடத்துல வீடியோ போட்டு அது பரவும். அப்படியெல்லாம் தமிழனின் மானம் கப்பல் ஏறாமல் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா கட்சிகளும் அதற்கேற்ற மாதிரி முறையாக நடந்து கொள்ளும். அந்த சட்டமன்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டால் நல்லது. இதையெல்லாம் தாண்டி ஐயா நீங்கள் அடிச்சுக்கிறதெல்லாம் அடிச்சுங்க, மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், அதற்கான இப்போ பட்ஜெட்னா பட்ஜெட்டை ஒட்டிய விஷயங்கள், இதில் கவனம் செலுத்தினால் மக்களுக்கு நல்லது. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வணக்கம்.